ஆண்டின் பொதுக்காலம் 34வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 21 அருள்வாக்குகள் 5-11 வரை. எருசலேம் ஆலயத்தின் சிறப்பை பற்றி பேசிய சீடர்களின் கருத்துகளுக்கு இயேசு கொடுக்கின்ற பதிலிலிருந்து இன்றைய நற்செய்தி தொடங்குகிறது. ஆலயத்தின் முன்மண்டபத்தின் மேற்கூரையை தாங்கி நிற்கும் 40 அடி உயர தூண்கள் உறுதியான பளிங்கு கற்களால் செய்யப்பட்டன. 6 அடி நீளமான திராட்சை கொத்துக்களையும் பெரிய கொடிகளையும் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அந்த முன் மண்டபம் தங்கத் தகடுகளால் செய்யப்பட்டவை. ஆலயத்தின் குவிமாடம் என்று சொல்லப்படுகின்ற டூமும் தங்கமுலாம் பூசப்பட்டவை ஆகும். இப்படிப்பட்ட பெருமைகளையும் சிறப்புகளையும் கொண்ட இந்த ஆலயம் முழுவதுமாக அழிக்கப்படும் என்று இயேசு இறைவாக்குரைக்கிறார். இயேசு இறைவாக்குரைத்தபடியே கிபி 70ஆம் ஆண்டில் ரோமையர்கள் படையெடுத்து விலை உயர்ந்த பொருட்களையெல்லாம் சூறையாடி எருசலேம் ஆலயத்திற்கு தீ வைத்து எருசலேம் மதில்களை முழுவதுமாக இடித்து தகர்த்து 10 லட்சம் யூதர்களை கொன்று குவித்து 97,000 யூதர்களை போர்க்கைதிகளாக கூட்டிச் சென்றனர். இராணுவ மெசியாக்கள் என்று சொல்லிக் கொண்டு தெரியும் ரோமையர்களை தூக்கி எறியும் ஏமாற்று கோட்பாடுகளை கொண்டிருப்பவர்களிடத்தில் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சீடர்களுக்கு அறிவுறுத்துகிறார். நாடுகளுக்கிடையே போர் முழக்கங்கள், பூகம்பங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இயற்கைக்கு மாறாக வான்கோள்களின் மாற்றம் அதிர்வுகளாக வெளிப்படும். இவையெல்லாம் இயேசு பட்டியலிட்ட உலக முடிவின் அறிகுறிகள். நமக்கு இன்றைய நற்செய்தி சொல்லுகின்ற பாடம் என்ன? நாம் வாழுகின்ற காலகட்டத்தில் உலக அழிவின் அறிகுறிகள் ஆங்காங்கே தென்படுகின்றன. ஒழுக்க சீர்கேடு, அழிவு கலாச்சாரம், கல்ச்சர் ஆஃப் டெத், ஆங்காங்கே அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற வன்முறை கலாச்சாரம், பயங்கரவாதம், இயல்பு நிலைக்கு சமுதாயத்தில் இயல்பு நிலை கொண்டு வரப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள ஓரினச் சேர்க்கை, குடும்பங்கள் பிரிந்து போய் குடும்பங்கள் சிதைந்து போதல் போன்றவை உலக அரங்கில் குடும்பங்களிலும் உறவு தளத்திலும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற அவலங்கள். இந்த அழிவுகளையெல்லாம் நாம் நம்மை உலக முடிவுக்கு தயாரிக்க அழைப்பு விடுக்கின்றன. கிறிஸ்துவின் படிப்பினைகளை வாழ்ந்து காட்டுவதன் வழியாக, அடுத்தவருக்கு இரக்கத்தோடு உதவி செய்வதன் வழியாக, நம்மிடம் கடவுள் கொடுத்திருக்கின்றவற்றை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வதன் வழியாக, தந்தையாகிய கடவுளோடும் அடுத்திருப்பவரோடும் ஒப்புரவு ஆவதன் வழியாக, உயிருள்ள கடவுளின் பிரசன்னம் ஆலயத்தில் மட்டுமல்ல நம்மோடும் இருக்கிறது என்பதை வாழ்ந்து காட்டுவதன் வழியாக நாம் உலக முடிவுக்கு நம்மை தயாரிக்க முடியும். உலக முடிவுக்கு நாம் நம்மையே தயாரிக்க வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், நம்மிடம், நம் சமூகத்திடம், நாடுகளிடம் இருக்கின்ற அழிவின் கலாச்சாரம் அழிய வேண்டும். கல்ச்சர் ஆஃப் டெத், வாழ்வின் கலாச்சாரம் மீண்டும் வேரூன்றப்பட வேண்டும். கல்ச்சர் ஆஃப் லைஃப். இதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.